வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு மணக்கோலம். இது ஒரு தொடர்கதை. எழுதியவர் திரு PVR அவர்கள். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் தான் நான் கதையெல்லாம் படிக்கலான் இருக்கேன்னு. ஆனால் அந்த புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலான் இருக்கேன். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரையிலும் இந்த சேனல்லையே நான் கதைகளை படிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். இப்போ கதைக்கு போகலாமா? எத்தனையோ மாதங்களாக ஜானா கண்டு கொண்டிருந்த கனவு பலிதமாகிவிட்டது. அவள் ஒரு கைக்கடிகாரம் வாங்கிவிட்டாள். அதுவும் அவள் தானே சம்பாதித்து மாதா மாதம் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியாமல் சேர்த்து வைத்த பணத்திலிருந்து. அவளுடைய அழகையும் நிறத்தையும் ஊரார் புகழ்வதை அவள் அறியாதவளா என்ன? தங்க வளையல்களும் நெக்லஸும் இருக்க வேண்டிய இடங்களில் கண்ணாடி வளையல்களும் தங்க முலாம் பூசிய வெள்ளி சங்கிலியும் நிரப்பி அவள் மனத்தை நோகச் செய்வதை அவளால் இப்போது நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் கண்களுக்கு ரம்மியமான ஒரு 14 கேரட் கடிகாரத்தை 200 ரூபாய்க்கு வாங்கும் சக்தி அவளுக்கு இருக்கிறதே. இடது கையில் இருந்த வளையலை வலது கைக்கு மாற்றிவிட்டு கடிகாரத்தை கட்டி கொண்டாள் அவள். அதை பார்த்த போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரம் லேசாக சிரித்தார். ஏன் சார் சிரிக்கிறீர்கள்? மகிழ்ச்சியின் நடுவிலும் ஜானாவுக்கு கோபம் வந்தது. இல்லம்மா, ஆக்க பொறுத்தவள் ஆற பொறுக்காமல் இருக்கிறாயன்னு நினச்சேன். சிரிப்பு வந்தது. இது என் வாட்ச், நான் வாங்கினேன். யாரும் இல்லைன்னு சொல்லலையே. இதையே இப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அவள் கையில் இருந்து வாங்கி. எனக்கு தெரியும் சார். கோச்சுக்காத ஜானா, ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். சார், இன்னுமே உங்களுக்கு என்னை பற்றி என்ன தோணினாலும் என்ன பட்டாலும் அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுதா? சரி அம்மா, ஏதோ வயசானவன், அது எனக்கு தெரியாதா? இளம் வயசுக்காரராக இருந்தா நான் சொல்கிற பதிலே வேறையாக இருந்திருக்கும். நான் வரேன் சார். ஆமாம், உங்கள் பொண்ணு சீமந்தம் என்னைக்கு? தை மாதம் 3ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதியில் சொல்லுங்கள் சார். ஜனவரி 16ஆம் தேதி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம். என்னை கூப்பிடுவீங்க இல்லையா? ஏம்மா இப்படி கேட்குற? இப்போ தானே நான் உங்கள் மேலே சல்லுன்னு விழுந்தேன். நீ என்னைக்கு யார் மேலே சல்லுன்னு விழல? சிதம்பரம் வாய்விட்டு சிரித்தார். என் பேரில் கோபமா? சே, அதெல்லாம் இல்லைம்மா. உன் பேரில் யாருக்காவது கோபம் வந்தால் அவன் ரசிகனே இல்லைம்மா. தேங்க்யூ சார். இந்த வாட்சு நன்னா இருக்குல்ல? ரொம்ப நன்னா இருக்கு. என் கைக்கு பாந்தமாக இருக்குது இல்லையா? ரொம்ப பாந்தமாக இருக்குது. என்ன சார், என்னை திருப்திப்படுத்தணும்னு பேசுகிற பேச்சா பேசுகிறலே சார்? அதெல்லாம் இல்லை, உண்மையாகவே நன்றாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்கள் பெண் பர்வதத்துக்கு கடிகாரம் இருக்கிறதா? இல்லை. நீங்கள் வாங்கி போடலையா? அப்போது அவளுடைய கணவராது வாங்கி கொடுக்க வேண்டாமோ? ஏன் கொடுக்கலன்னு தெரியாது ஜானா. ஒருவேளை நீங்கள் மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளிக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்கலையோ? அதான் காரணமாக இருக்குமோ என்னமோ. இன்னைக்கு பர்வதத்திடமே கேட்டு நாளைக்கு உனக்கு பதில் சொல்கிறேன். சரி சார், நான் வரேன். மணி ஆர்டர் லெஜரில் ஒரு கையெழுத்தை போட்டுடுங்க. சரி. ஜானா சென்ற பிறகும் சிதம்பரம் வெகுநேரம் அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார். 22 வயதிலே அவள் இன்னும் சிறு பெண் போல் அல்லவா நடந்து கொள்கிறாள். பெண்களுக்கே ஆடை அலங்காரங்களில் நகை நட்டுகளில் ஆசையும் மோகமும் அதிகம்தான். ஆனால் ஜானாவை போல் அவர் பார்த்ததில்லை. தான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். மற்ற எத்தனையோ பெண்களைப் போல தன்னால் இருக்க முடியாது என்ற எண்ணமே அவளுக்கு இல்லையே. இதே வயதில் ஒரு பிள்ளையானால் ஊரார் அவனை பொறுப்பற்றவன், ஊதாரி என்றெல்லாம் பேசுவார்கள். ஓரளவுக்கு ஜானாவையும் அந்த நிலையில்தான் சொல்ல வேண்டும். கிடைக்கிற சம்பளத்தில் வீட்டு செலவுக்கு அம்மாவிடம் என்ன கொடுக்கிறாளோ என்று சிதம்பரம் தம்முள் கேட்டுக்கொண்டார். அவள் தினம் தினம் உடுத்துக்கொண்டு வரும் விதவிதமான நைலக்ஸ், நைலான் பட்டுப்புடவைகளை பார்த்தால் அரிசிக்கும் பருப்புக்கும் பாலுக்கும் ஜானாவால் எப்படி கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? ஆனால் இவ்வளவு இருந்தும் தன் அழகில் தானே மயங்கி அலங்கார பொருட்களில் மோகம் கொண்டிருக்கும் ஜானாவின் உள்ளம் மாற்றுக்குறையாத தங்கம் என்று அவருக்கு தெரியும். அவளுடைய நேர்மையும் தூய்மையும் யாருக்குமே இருக்க முடியாது. படபடவென்று பேசி மனத்தில் உள்ளதை அப்படியே கொட்டிவிடும் அவள் தான் அப்படி பேசுவதால் எதிராளிகள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையே கொள்ளாமல் இருக்கிறாள். அதனாலேயே அவளை எத்தனையோ பேர் வெறுக்கும் அளவுக்கு அவள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுடைய உண்மை சுபாவத்தை அறிந்தவர்கள் மட்டும் ஜானா லட்சத்தில் ஒருத்தி என்றே எடை போட்டிருக்கிறார்கள்.
திடீரென்று ஒரு தந்தி சேவகன் சிதம்பரத்துக்கு முன்னால் வந்து நிற்கவே அவருடைய சிந்தனை தடைப்பட்டது. அவர் ஜானாவை மறந்தார். ஜானாவின் திருப்தியும் மகிழ்ச்சியும் அவளுடைய நடையில் பிரதிபலித்தன. காந்தி நகர் தபால் நிலையத்திலிருந்து வெளியேறிய அவள் மயிலாப்பூர் பஸ்ஸை பிடிக்க நடந்தாள் என்று சொல்வதை விட ஓடினாள் என்றே சொல்ல வேண்டும். எதிர்வீட்டு கற்பகம், இன்சூரன்ஸ் கோமதி, டீச்சர் விசாலம் எல்லாருக்கும் புதிதாக வாங்கிய கைகடிகாரத்தை காட்டியாக வேண்டும். அம்மாவை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையுடன் அவள் பஸ்ஸில் ஏறினாள். இடையிடையே தங்கை கமலாவின் நினைவும் வேறு வரவே அவளுடைய முகத்தின் ஒளியே மறைந்துவிட்டது. அரிசிக்காரன் தெருவில் ஒரு வீடு, கம்பி அடியிட்ட மங்களூர் ஓடு வேய்ந்த வீடு. சின்னஞ்சிறு திண்ணையை தாண்டினால் குறுகலான ரேழி. ரேடியின் வலதுபுறத்தில் திண்ணைக்கும் கூடத்துக்கும் நடுவே ஒரு சிறு அறை. இந்த அறையிலிருந்து கூடத்துக்கும் வழி இருந்தது. அச்சிறிய வீட்டுக்கு கூடம் சற்று பெரிது என்றே சொல்லலாம். ரேழிக்கு நேர் எதிரே 4 அடி சதுரத்துக்கு ஒரு முற்றம். கூடத்தில் அதிக சாமான்கள் இல்லை. ஒரு சிறு மேஜை, அதன் மேல் எப்போதோ வாங்கிய ரேடியோ, மேஜைக்கு முன்னால் ஒரு முக்காலி, மூலையில் சுருட்டி வைக்கப்பட்ட 2 பாய்கள். வீட்டின் முன்பக்கத்து அறையைப் போலவே, ஆனால் அதை காட்டிலும் 2 மடங்கு பெரிதாக இன்னொரு அறை கூடத்துக்கு அப்பால் இருந்தது. படுக்கை அறையாக பயன்பட்ட அதில் படுக்கைகளை தவிர பெட்டிகளும் இருந்தன. ஒரு கொடியில் புடவைகளும் ரவிக்கைகளும் பெண்களின் மற்ற ஆடைகளும் தாறுமாறாக கிடந்தன. வீட்டின் பின்புறத்தில் சமையலறையும் பூஜை அறையும் இருந்தன. தாழ்வாரத்தில் அரைப்பதற்கும் ஆட்டுவதற்கும் அம்மியும் ஆட்டுக்கல்லும் பதித்திருந்தார்கள். தாழ்வாரத்திலிருந்து சரசரவென்று இறங்கிய ஒரு சிறு கொல்லையில் கிணறும் அதன் அருகே துணி துவைக்கும் கல்லும் காணப்பட்டன. கிணற்றுக்கு இடதுபுறமாய் தெருவிலிருந்தே நேராக பார்த்தால் தெரியக்கூடிய ஒரு துளசி மாடம் தன் வெண்ணிற பூச்சை இழந்து செங்கலின் சிவப்பு பழுப்பாக மாறிக்கொண்டிருக்கும் அலங்கோலத்தில் காட்சியளித்தது. கொல்லையில் 2 தென்னை மரங்களையும் ஒரு மாமரத்தையும் தவிர வேறு மரங்கள் கிடையாது. சமையலறையிலிருந்து வந்த பாகீரதி கூடத்தை அடைந்ததும் நின்றாள். முற்றத்து தூணில் சாய்ந்தவளாய் கமலா ஏதோ ஒரு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தாள். ஏண்டி கமலா, பரீட்சைக்கு இன்னும் 2 மாசம்தானே இருக்கு. பெண் பதில் சொல்லவில்லை. ஏண்டி, நான் ஒருத்தி கேட்குறேன், இப்படி அலட்சியமா நீ உன் பாட்டுக்கு? பாகீரதிக்கு மூச்சு வாங்கியது. படித்து கொண்டிருந்த பக்கத்தில் அடையாளத்துக்கு ஒரு விரலை சொருகி பத்திரிகையை மூடின கமலா அம்மாவை ஏறிட்டு பார்த்தாள். என்ன கேட்டம்மா? பரீட்சையா? ஆமாண்டி, பரீட்சை தான். அதுக்கு தான் இதை படிக்கிறியா? இப்போ மணி என்ன ஆகுது பாத்தியா? என்னடி சொல்கிற? சாயங்கால வேளையில் யாருமா படிப்பா? அப்படி படித்தாதான் எப்படி ஏறும்? உன் மண்டையில் ஏறாதுரி, ஏறாது. 7 அடித்தா சாப்பிட உட்காருவேன். அப்புறம் படுக்கையை உதறி போடக்கூட கையால் ஆகாமல் விரித்து படுப்பேன். தூங்கினா ராட்சசி மாதிரி ஒரு தூக்கம். எழுந்தா கேட்கவே வேண்டாம், ஒரு சோம்பல். பொண்ணா பிறந்தவளுக்கு காலங்காத்தால உடம்பெல்லாம் சோம்பலாக இருந்தா அவள் குடியும் கொடுத்துருமா எப்படி இருப்பா? காப்பி சாப்பிட தெரியறது நன்னா. அப்புறம் பேப்பர். வெயில் ஏற ஏற மண்டையிலும் ஒன்றும் ஏறாதுங்கிற வாதம். எப்படியோ போ. கமலா அழுத்து கொண்டாள். நீ உன் காரியத்தை போய் பாரு. அக்காவும் ஜானாவும் வர்ற நேரம். அப்போ நான் என்ன கத்தினாலும் நீ இப்படித்தான் இருப்பியா? எல்லாரையும் விட உன்னை செல்லமாக வளர்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ அந்த மாதிரி வளர்த்தது தப்பு. ஓஹோ, அதனால தான் பிஏல 2 வருஷம் ஃபெயிலாக போனியாக்கோ. நான் படிக்க வைன்னு சொல்லலையே. அக்காவுக்கு தானும் எஸ்எஸ்எல்சி, ஜானாவும் அதுக்கு மேலே போகலை. கடைசி தங்கையாவது பட்டதாரியாக பிரகாசிக்கட்டும்னு ஆசை. அதனால் என்னை காலேஜில் சேர்த்தா. ஓஹோ. கமலா தனக்கே உரித்தான அலட்சியத்துடன் பத்திரிகையில் கண்களை செலுத்தினாள். பாகீரதி ரத்தம் கொதித்தது. நீ எப்படியோ நாசமாக போ. நான் இதோ கோவிலுக்கு போகிறேன். ஸ்டவ்வில் சாதம் வேகிறது, பார்த்து இறக்கி வை, அதையாவது செய். கமலாவின் பதிலுக்கும் காத்திராமல் பாகீரதி வெளியேறினாள். பாகீரதி சென்ற சில நிமிடங்களுக்கெல்லாம் ஜானா திரும்பினாள். கமலா படிப்பில் மூழ்கியிருப்பதைக் கண்ட அவள் சந்தடி செய்யாமல் படுக்கை அறைக்குள் நுழைந்து கைகடிகார பெட்டியை திறந்து கடிகாரத்தை அதில் வைத்து பெட்டியில் இருந்த புடவைகளின் நடுவே மறைத்தாள். திரும்பி வந்ததும், அம்மா எங்க கமலா என்று வினவினாள். கோவில். எப்போ போனா? இப்போதான். சும்மா கேள்வி கேட்டு தொலைக்காத. அடே அப்பா, காதல் கதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆமாம், உன் மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஜானா கிணற்றை நோக்கி நடந்தாள். கை கால் கழுவிக்கொண்டு சமையலறைக்கு வந்தபோது சாதம் வெந்து கொண்டிருந்தது. அதை இறக்கி வைத்துவிட்டு காப்பியை கலந்து கொண்டாள். காப்பியை சாப்பிட்டு விட்டு அவள் கூடத்துக்கு திரும்பிய போது
சோம்பல் முறித்து கொண்டே கமலா எழுந்தாள். ஏண்டி ஜானா, சாதம் வெந்தாகி விட்டதா? ஸ்டவ்வில் சாதம் இருக்கா? ஏ, நீ காப்பி கலந்துக்க அதை இறக்கி வைக்கலையா? ஏதோ ஒரு வெங்கல பாத்திரத்தில் தண்ணியில் ஏதோ வெள்ளையா இருந்தது, அதான் சாதமா? ஜானாவின் நையாண்டி கமலாவியா பணிய வைக்கும்? ஐ எம் சாரி ஜானா, அங்கே வேகிறது அரிசின்னு நினச்சி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. அது உன் மூளை, காத்தால போட்டது இன்னும் வேகலை போல இருக்கு. தேங்க்ஸ், உனக்கு அதுதான் மூளைன்னு தெரிஞ்சுதா? எப்படி? இவர்களுடைய ஆரவாரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் திடீரென்று கதவை திறந்து கொண்டு யாரோ வருவது தெரிந்தது. சந்தானம்தான் வந்தான். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறீர்கள் என்று தெருவிலேயே தெரிந்துவிட்டது. அங்கேயே நின்று கேட்டிருக்கிறது தானே என்றாள் ஜானா. இன்னும் அதுக்கு மனசு பக்குவமாகவில்லை. கமலா, ஜானா என்ன சொல்கிறாள்? ஏன் மூட்டிவிட பார்க்கிறீர்களா என்று கேட்டாள் கமலா. நீங்கள் சும்மா மூட்டிவிடுங்கள் சார். கமலா அசைய மாட்டாள். சொரணை என்கிற உணர்ச்சியே. ஜானாவுக்குத்தான் உடம்பெல்லாம் இருக்கு என்று முடித்தாள் கமலா. சரி சரி, நான் வேணும்னா போயிடுறேன். அப்பப்பா, என்ன சத்தம், இரைச்சல். அப்போ வேற அறை பார்த்துட்டு போங்கள். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தம் இருக்கத்தான் இருக்கும், கமலா சொன்னாள். அதை பற்றி தான் யோஜனை பண்ணிகிட்டே வந்தேன் என்ற சந்தானம். ஜானா, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. ஒருவேளை ராத்திரி 12 மணி ஆனாலும் ஆகும். அம்மா கிட்ட சொல்லு என்றான். சரி என்ற ஜானாவுக்கு அப்போதே கடிகாரத்தை அவனிடம் காட்ட வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் கமலா இருக்கிறாளே, கோபத்தில் பேசக்கூட மாட்டாள். மேலும் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் முதலில் அவள் வாங்கிய விவரத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டாக வேண்டும். சந்தானம் சென்ற பின் கமலா ரேடியோவை திருப்பிக் கொண்டிருக்கும் ஜானாவை ஓரக்கண்ணால் பார்த்தவளாய் சமையலறையை நோக்கி நடந்தாள். திரும்பி வரும்போது ரேடியோவின் பாட்டுக்கு தாளம் போட்டு கொண்டிருந்தாள் ஜானா. மீண்டும் பத்திரிகையை எடுத்து முற்றத்து தூணில் சாய்ந்தவளாய் கமலா படிக்கலானாள். ஏண்டி இந்த கண்ட கண்ட புத்தகங்களை படிக்கிற? நீ கண்ட கண்ட சினிமா பாட்டை கேட்கலாம் இல்லையா? எனக்கு ஒன்றும் மார்ச் மாதம் பரீட்சை இல்லை. பாட்டு போட்டியும் தாள போட்டியும் இருக்காக்கும். அது சரி, நீ எதுக்கு என் புடவையை கட்டின்னு இருக்க? அப்போதுதான் ஜானா தன் பச்சை நிற நைலான் புடவையை அவள் கட்டி கொண்டிருப்பதை கவனித்தாள். எனக்கு புடவை இல்லை, அதுக்கு யார்கிட்ட நிறைய புடவை இருக்கோ அவள் புடவையை கட்டிண்டேன். இப்போ அதை முதல்ல அவிழ்த்து தண்ணியில் போடு. முடியாது, உன் புடவையை கட்டிக்கோ. கட்டிக்கொள்ளும்படியா நல்ல புடவை இல்லை. அக்காவின் புடவையை எடுத்துக்கோயே, நீயும் அக்கா தானே. அந்த உரிமையை இந்த புடவை விஷயத்தில் மட்டும் கொண்டாடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? இருந்தா போயும் உன் புடவையை எடுப்பேனா? நேற்று தான் நான் அதை துவைச்சி இஸ்திரி போட்டு வச்சேன். அதுதான் பார்த்து இதை எடுத்துட்டேன். இப்போ அவிழ்த்து வைக்க போறியா இல்லையா? சும்மா அலட்டிக்காதரி. நாளை காத்தால நானே வாஷ் பண்ணி காய வைத்து இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இதை முதல்லையே சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? அப்பா, ஒவ்வொருத்தர் என்னென்ன தியாகமெல்லாம் செய்கிறா. இவ புடவையை கூட உடன் பிறந்த தங்கைக்கு இரவல் தரமாட்டாள். ஜானா அமைதியாகிவிட்டாள். அக்கா பேசாமல் இருப்பதை கண்ட கமலாவும் மேலே படிக்கலானாள். மணி சரியாக 6. சீதா மேஜையின் மீது இருந்த காகித கட்டுகளையும் ஃபைல்களின் குவியலையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு எழுந்தாள். நீண்ட பெருமூச்சு ஒன்று வெளிவந்தது. எழுந்த அவள் மெதுவாக மூக்கு கண்ணாடியை எடுத்து புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே சூப்பரண்ட் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். சார், ஏதோ தஞ்சாவூர் மிராசுதார் ஒருவருடைய கேஸ் பார்க்கணும்னு சொன்னீங்களே, தருகிறீர்களா என்று கேட்டாள் அவள். மார்க்க சகாயம் ஒரு தடவை அவளை ஏறிட்டு பார்த்தார். இந்த பெண்ணுக்கும் அவருடைய மகளுக்கும் ஏறத்தாழ ஒரே வயதுதான். சீதா ஆஃபீஸில் ஃபைல்களுடன் போராடி தன் ஜீவனத்துக்காக பாடுபடுகிறாள். அவருடைய பெண்ணோ ஒரு உதவி என்ஜினியருக்கு வாழ்க்கைப்பட்டு 3வது குழந்தையை மடியில் வைத்து சீராட்டுகிறாள். என்றுமே சீதா என்றால் பொறுமையும் அடக்கமும் நிதானமும் நிறைந்த ஒரு ஏழை பெண், வெகுளி என்றெல்லாம் அவள் மீது அவருக்கு பரிவும் கருணையும் உண்டு. தம் மனத்தில் ஓடிய எண்ணங்களை ஒருவாறு மறக்க முயன்ற அவர், மணிதான் 6 ஆயிடுச்சே சீதா, திங்கக்கிழமை பார்த்துக்கலாம், நீ வீட்டுக்கு போம்மா என்றார். ஃபைலை கொடுங்க சார், இன்றைக்கும் நாளைக்குமா வீட்டில் படித்து நோட் எழுதிடுறேன். இப்போது மார்க்க சகாயத்தின் கண்கள் தம் முன் நீண்டு பறந்த செக்ஷனை துழாவின. அவரையும் சீதாவையும் தவிர வேறு யாருமே இல்லை. பாதி பேருக்கு மேல் 5 எப்படா அடிக்கும் என்று காத்திருந்து விட்டு மறைந்து விட்டார்கள். சிலர் 5:30 மணிக்கு சென்றார்கள். அவருக்கு கோபம் வந்தது. பாருமா, ஒரு பயலாவது இல்லை, எல்லாம் பொறுப்பற்ற பையன்கள். ஒவ்வொருத்தன் சீட்லேயும் அரியர் சேகப்பட்டதா குமிஞ்சு கிடக்கு. எவன் கிளியர் பண்ணுறது? டெப்டி கேட்டால் எவன் பதில் சொல்கிறது?
சார், அந்த தஞ்சாவூர் ஃபைல். நீ மட்டும் ஏம்மா வேலை செய்கிற? நீ போமா வீட்டுக்கு, நானும் கிளம்ப போகிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னீங்களே சார். சார் தான் கிடக்கட்டும் கழுத. அர்ஜென்ட்டுன்னு 1000 ஃபைல்களையும் கேஸ்களையும் 30 வருஷமாக போட்டு போட்டு இன்றைக்கி எனக்கு என்ன கிடச்சிட்டுது? பிளட் ப்ரெஷரும் வயிற்று வலியும் தான். இன்றைக்கி எண்ணெயும் நெய்யும் விற்கிற விலையில் கொடுக்கறது 270 ரூபா. நாளைக்கு 55 வயசில் போடான்னு சொல்ல போகிறான். அப்புறம் என்னம்மா இருக்குது? டெம்பரரி சர்வீஸையெல்லாம் கழித்து 20 வருஷம் பர்மனெண்ட் சர்வீஸுக்கு இந்த 88 ரூபா பென்ஷன்னு தரப்போகிறான். ஃபைலும் வேண்டாம், கேஸும் வேண்டாம். நீ திங்கக்கிழமை வா சீதா, பார்த்துக்கலாம். நானும் போகிறேன். சேப்பாக்கத்திலிருந்து மெரினாவுக்கு வந்து சீதா அலுத்து கொண்டாள். தான் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதை நினைத்தோ, தான் ஒரு ஏழை என்பதை எண்ணியோ அவள் மனம் அலுக்கவில்லை. இதெல்லாம் விதி வகுத்த வழி. அவளுடைய அலுப்புக்கு காரணம் வீட்டை அடைந்ததும் அடையாதுமாய் அம்மா கல்யாண பேச்சை ஆரம்பித்து விடுவாளே என்ற எண்ணம்தான். பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே அவள் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் முன்னே ஒரு தம்பதியும் 4 வயது குழந்தையும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்களைப் போல அவள் என்றோ நின்றிருக்க வேண்டும். அன்று அவள் ஆர்வமும் ஆவலமாக நின்றபோது விதி இந்த ஆசை உனக்கு கூடாது என்று மண்டையில் ஓங்கி அடித்து விட்டது. அன்று அடித்த அடி இடி போலத்தான் இருந்தது. இன்று அடியின் வலி மறைந்து போய் ஒரு வடு மட்டும் எஞ்சியிருக்கிறது. அம்மா அதை மீண்டும் குத்தி பார்க்கிறாள். அவளுக்கு வயது 27 ஆகிவிட்டது. இனிமேல் மலர்வதற்கோ வாழ்வதற்கோ என்ன இருக்கிறது? 9 வருடங்களாக அவள் இரவும் பகலுமாக உழைத்து அந்த உழைப்பின் கடுமைக்கு தன்னை பலியாக்கி கொண்டு விட்டாள். இது அவளுக்கு ஒரு விதத்தில் நன்மையைத்தான் கொடுத்தது. அவளுடைய சின்ன வயதில் சம்பவித்த நிகழ்ச்சிக்கு பின் அவள் மட்டும் வீட்டில் தனிமையில் புழுங்கி போயிருந்தாளானால் இத்தனை நாளில் ஒரு பைத்தியக்கார விடுதிக்குத்தான் போயிருப்பாள். அவளை சுற்றி ஓயாமல் ஒழியாமல் இயங்கும் உலகத்தை அவள் மறந்து தன் உலகத்துக்குள்ளேயே ஒண்டி உறைந்து கிடந்திருந்தால் அவள் இப்போது நோயில் கிடக்கும் கட்டையாக போயிருப்பாள். நல்ல வேளை, குடும்ப பாரமும் பொறுப்பும் அவள் தலையில் விழுந்து ஒரு வேலைக்கு அவளை விரட்டின. தாயாரின் அமங்கல கோலமும் வீட்டின் ஏழ்மையும் அவளை தூங்க இருந்த ஒரு பெரும் தூக்கத்தினின்றும் எழுப்பின. அவளும் எப்படியோ எழுந்து தன்னால் இயன்ற வரைக்கும் பாடுபட்டு இப்போது காற்றில் செல்லும் சருகு போல் ஆகிவிட்டாள். இந்த சருகை மீண்டும் தளிர்க்க வைக்க வேண்டும் என்று அம்மா துடிக்கிறாள். சீதா தூரத்தை வரும் பஸ்ஸை பார்த்துவிட்டு மெல்ல எழுந்தாள். கல்யாணம் அவளுக்கும் தேவை என்று ஓரோரு சமயங்களில் உள்மனம் சொல்லுவதை அவள் கேட்டிருக்கிறாள். அப்போதெல்லாம் அவளுடைய பருவ காலத்தில் கற்பனை செய்து பார்த்திருந்த மனக்கோலம் கண்முன் எழும். ஆனால் அடுத்த கணமே அதே பருவ காலத்தில் உரு தெரியாமல் சிதைந்து போன அதே மனக்கோலமும் உதிர்ந்து வாடி கருகிய மலர்களும் பயங்கரமாக தோன்றும். அவளுக்கு தெரியும், உள்ளூர கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தனக்கு உண்டு என்று. ஆனால் ஆசைப்பட்டதற்கே தண்டனை பெற்றவள் அவள். ஆசை பூர்த்தியானால் இன்னும் என்ன பெரிய கொடிய தண்டனை கிடைக்குமோ? இந்த பயமும் பருவத்தின் அஸ்தமன நிலைமையும் சேர்ந்து அவளுடைய ஆசையே அடக்கின. பஸ் வரவும் சீதா ஏறிக்கொண்டாள். சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தை மாதத்தில் சென்னை செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்து வந்த அவளுடைய ஒன்றுவிட்ட மாமா பிள்ளைக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுப்பதாக தீர்மானித்தார்கள். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு காரணமே பாகீரதி தான். தன் அண்ணாவின் பிள்ளை பெண்ணுக்கேற்ற கணவன் என்று ஏற்கனவே தீர்மானித்து கடைசியில் அது கை நழுவி போய்விடக்கூடாதே என்ற பயத்தில் தன் புருஷனின் காலில் விழுந்து கெஞ்சி சம்மதிக்க வைத்தாள். சீதாவுக்கு வயது 17 தான். கல்யாணத்துக்கு வயது ஒன்றும் ஆகிவிடவில்லை என்றே பாகீரதியின் கணவர் வாதித்தார். இருந்தாலும் கடைசியில் எப்படியோ ஒப்புக்கொண்டார். குடும்ப சொத்தெல்லாம் கரைந்த பிறகு 2 வயதில் வேலையை நாடி செல்லும் நிர்பந்தம் சீதாவின் தகப்பனரான சாம்பமூர்த்திக்கு உண்டாயிற்று. அவருடைய அரைகுறை படிப்புக்கு என்ன பிரமாத வேலை கிடைத்துவிடும்? எத்தனையோ கம்பெனிகள் ஏறி இறங்கினார். நிரந்தரமான வேலையோ பூரணமான ஊதியமோ இல்லாமல் பல வருடங்கள் தத்தளித்துவிட்டு கடைசியில் கோதண்டராமனிடம் வேலைக்கு அமர்ந்தார். கோதண்டராமன் செய்யும் தொழில் நாணயமற்றது, ஆபத்தானதும் கூட என்று சாம்பமூர்த்தி சேர்ந்த சில நாட்களிலேயே அறிந்து கொண்டார். என்றாலும் அவரால் வேலையை விட்டுவிட முடியவில்லை. எடுத்த எடுப்பில் 200 ரூபாய் சம்பளம் அவர் எதிர்பார்க்காத ஒன்று. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கோதண்டராமன் சாம்பமூர்த்தியை தமது அந்தரங்க காரியதரிசியாக நியமித்து 300 ரூபாய் சம்பளமும் கொடுத்தார். அன்றையிலிருந்து சாம்பமூர்த்திக்கு நாணயம், உண்மை, நியாயம் என்ற வார்த்தைகளின் அர்த்தங்களே தெரியாமல் போய்விட்டன. போலீஸை எப்படி கையில் போட்டுக்கொள்வது என்ற கலையையும் வருமான வரி இலாக்காவை எப்படி ஏமாற்றுவது என்ற சாஸ்திரத்தையும் கோதண்டராமனிடம் நன்றாக பயின்று சிறந்த மாணவன் என்ற பெயரும் பெற்றார். பல வருடங்களாக இருண்ட வானம் போலாகிவிட்ட தன் குடும்பத்தில்
சூரியன் உதயமாவதை உணர்ந்தாள் பாகிரதி. அவள் எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயுடன் கணவர் வருவதைக் கண்ட அவள் தனக்கு விடிவு வந்துவிட்டது என்றே எண்ணினாள். ஒரு பெரிய பணக்காரருக்கு தன் கணவர் அந்தரங்க காரியதரிசி என்றவுடன் எதிர்காலம் பிரகாசமாக கண்முன் நின்றது. வீட்டில் நிறைய பணம் புழங்கவே, தரித்திரம் இருந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகவே, சீதாவின் கல்யாணத்திற்கு இதுதான் தருணம் என்று பாகிரதி தன்னை தயார் செய்து கொண்டாள். பிஏ பாஸ் செய்து செக்ரட்டேரியட்டில் 2 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்க்கும் வரன் வீட்டு மாப்பிள்ளையாக திகழும் நாளை அவள் எதிர்நோக்கினாள். நிச்சயமான கல்யாணம் நடக்க 20 நாட்கள் இருக்கும்போது பாகிரதி கண்டு மகிழ்ந்த சூரியோதயம் திடீரென்று அஸ்தமித்தது. அவள் பார்த்த உணர்ந்த விடிவே அஸ்தமனத்தின் ஆரம்பம் என்பதை சொல்லாமல் சொல்லிய விதியின் வலிமைக்கு பாகிரதியால் ஈடு கொடுக்க முடியவில்லை. திடீரென்று சூறாவளியில் விழுந்த மரம் கேட்பாரற்று கிடப்பது போல் குடும்பம் நின்றது. அது என்றுமே மீள முடியாதோ என்று பயப்படும் அளவுக்கு விதி துரத்தி துரத்தி அடித்தது. கோதண்டராமனின் காரியம் ஒன்றை முடித்து வர கான்பூர் சென்ற சாம்பமூர்த்தி திரும்பவே இல்லை. இறந்து போன 3ஆம் நாள்தான் சென்னைக்கு தகவல் வந்தது. மகள் கல்யாணத்துக்கு வாக்களித்த பண உதவியை கோதண்டராமன் சாம்பமூர்த்தியின் கடைசி காரியங்களுக்கு அளித்தார். பாகிரதி மீது திடீரென்று விழுந்த இடி அவளை கலக்கிவிட்டது. விதி அவளை வஞ்சித்து விட்டது. நம்பிக்கை அவள் மனத்தை விட்டே அகன்றது. விவரிக்க இயலாத ஒருவித வெறுப்பும் விரக்தியும் மேலிட்டன. வாழ்க்கை என்பதே பொய் என்று வேதாந்திகள் என்னதான் சொல்லி அவள் கேட்டிருந்தாலும் வாழ்க்கையிலும் வாழ எவ்வளவோ இருக்கின்றன என்ற எண்ணம்தான் அவளுள் நிறைந்திருந்தது. ஆனால் கணவருடைய திடீர் மரணமும் அதனால் தடைப்பட்டு போன சீதாவின் கல்யாணமும் நிர்கதியாக நிற்கும் 3 பெண்களின் நாதியற்ற நிலையும் அவளை ஒரு வெறுப்பு களஞ்சியமாக மாற்றிவிட்டன. இந்த நிலையில்தான் மனக்கோலத்தில் நிற்க தயாராக இருந்த சீதா விழித்து கொண்டாள். தான் பெண்ணாக இல்லாமல் பெற்றோருக்கு ஒரு பிள்ளையாக பிறந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? தாயார் எதையுமே லட்சியம் செய்யாமல் தன் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறாள். 13 வயது ஜானா வெறும் பாவாடைக்கு மேல் ஒரு தாவணியை சுற்ற துடிக்கிறாள். 10 வயது கமலா துக்கப்படவும் தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக அவசரப்படுகிறாள். சீதாவை பொறுத்தவரையில் வரவேண்டிய கணவன் வராமலேயே இறந்து போய்விட்டான். அம்மாவுக்கு அப்படி இல்லை. நிழலை தரும் மரமே சாய்ந்து விட்டது. அம்மா தன் சோகத்தில் பெண்களை மறந்திருப்பது நியாயம்தான். ஆனால் சீதாவும் தன் ஏமாற்றத்தில் தன்னுள்ளேயே புதைந்து கிடந்தால் யார்தான் வீட்டை பார்த்து கொள்வார்கள்? யார்தான் தங்கைகளை ஆதரவாக அணைத்துக் கொள்வார்கள்? விழித்து கொண்ட சீதாவுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு வேலை கிடைத்தது. SSLC படித்த படிப்பை தொடர்ந்து அவள் கற்றுக்கொண்டிருந்த தட்டெழுத்து இப்போது உறுதுணையாக நின்றது. அவள் வேலையில் சேர்ந்தாள். தந்தையின் மரணத்தை காலம் என்னும் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கச் செய்தது. மெல்ல மெல்ல பாகிரதி புதிய பாதையை ஏற்றுக்கொண்டாள். நாட்கள் ஓடின. அரிசிக்காரன் தெருவில் 30 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடைக்கவே குடிமாறினாள். பெண்ணின் வருமானம் மானத்தை காப்பாற்றியது. சீதா வெறும் வேலையுடன் நிற்கவில்லை. தெரிந்த 2-3 குடும்பங்களில் சிறு குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தாள். காலையில் 1 மணி நேரம் சுருக்கெழுத்தும் பயின்றாள். நாட்களின் ஓட்டத்தில் உயிரற்ற அன்றாட நிகழ்ச்சிகளில் சீதாவுக்கே தான் எத்தகைய தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தாலும் அவளுக்கு அதை உணரும் சக்தி இருந்திருக்குமா என்பதும் சந்தேகம்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.